ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பானி லைஃப் ஸ்டைல். இவருக்கு பிஸ்கெட் கொடுத்துருக்க தனியாக சாப்பிட மாட்டாராம், இன்னும் கூட்டணிலாம் கூப்பிடுவாராம் பாருங்க. எங்கள் காக்காவுக்கு க்ரீம் பிஸ்கெட். எங்கள் வீட்டில் கரண்டி ஆம்லேட், சுண்டலுக்கு மஞ்சள் பட்டாணி. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்க. இந்த கரண்டி ஆம்லேட் வேறு யாருக்கும் இல்லை, எங்கள் பிஸ்கிக்கு. இந்த சிக்கன் போட்டு கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டேன். அது கொஞ்சோண்டு அந்த ஆம்லேட்டை போட்டால் அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதுக்காக பிடி வாங்க மறந்துட்டு பிடிக்கு சுத்தமாக இல்லை, அதனால் இவளுக்கு இப்படி கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துடலாம். சிக்கன் ரைஸில் முட்டையை போட்டு நல்லா கிண்டிட்டு பிஸ்கெட் கூட இப்படி விற்கிற பாருங்கள். சாப்பாடு கேட்டு சாப்பாடு ரெடி. இப்போ கொஞ்சம் அவ்வளோ நல்லா கழுவிக்கலாம். இன்றைக்கி போகா பண்ண போகிறேன். இந்த வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கலாம். போகாவுக்கு வேர்க்கடலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சள், பச்சை மிளகா, வெங்காயம் போட்டாச்சு. மீண்டும் வேர்க்கடலை வறுக்கலாம். கழுவி வச்ச போகாவை போடலாம். கொஞ்சமாக ஒரு சட்னி. சூப்பரான டேஸ்டியான போகா ரெடி. சாப்பிட வாங்க. சுண்டல் செய்யும்போது கண்டிப்பாக காயப்பொடி போடுங்க, அப்போ தான் மணமாக இருக்கும். இந்த தட்டியாச்சு.